ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. சர்வ சமர்ப்பண கத்தியத்திலே இன்றைக்கு 4வது பகுதியை நம்ம பார்க்கலாம். இது நிறைய ஒரு டீப் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது இதுக்கெல்லாம் மூலமா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கிரந்தங்கள்ல நியாய சுதால் இருக்கு, சாமவேதத்தில் இருக்குது, அப்புறம் ஹரிதாம் சாரத்தில் இருக்கு. இது மாதிரி பல்வேறு கிரந்தங்கள், மூல கிரந்தங்கள், மிகப்பெரிய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ராகவேந்திர சுவாமி சுருக்கமாக எடுத்து நமக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப டீட்டெயிலா போகணும், இன்டெப்த் நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அந்த கிரந்தங்களை படிச்சு அவனுடைய நாலேஜ் நமக்கு இருக்கணும். அது எனக்கு இல்லாதனால ஓரளவுக்கு இது நான் நுனிப்புள் தான் உண்மையை நான் ஒத்துக்க வேண்டும். ரொம்ப இன்டெப்த் நான் போகல. ஏன்னா அது போகணும்னா அந்த மூல கிரந்தங்களை எல்லாம் படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அவுட்வேர்டு ஒரு அவுட்லைன் மாதிரி நமக்கு இதுதான் ஒரு சொல்றாங்கன்னு ஒரு அவுட்லைன் கிடைக்கிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் நான் இதை இப்போ 4வது பகுதியை பார்க்கலாம். பிராதேச மாத்திர ஹிருதய வியாபக பிராதேச பரிமத ஸ்தானேஷாத்மக தேகாந்தர்கத தேகங்குஷ்ட பரிமத ஜீவாந்தர்கத ஜீவாங்குஷ்ட பரிமத ச ஹிருதய கமல கர்ணிகா மூலஸ்திதே மூலேசாத்மக தாவத் பரிமித கர்ணிகாகிர ஸ்தித. இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம நேற்று பார்த்தோம், பகவான் நம்ம ஜீவனுடைய ஹிருதயத்திலே இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னால் நம்ம ஸ்தூல தேகத்திலே விஸ்வ தைஜச பிராக்யா என்ற 3 ரூபங்களிலே நமக்கு விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை கொடுக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதுல நம்ம ஹிருதயம் பிரேதேசமா ஹிருதயாப பிராதேச பரிமித ஸ்தானேஷாத்மக நம்ம ஸ்தூல ரூபத்திலையும் பகவான் இருக்கிறார்னு இதுல சொல்றாங்க. தேகாந்தர்கத தேகோஷ்ட பரிமத அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கு முன்னால நம்ம ஹிருதயம் பயாலாஜிக்கல் ஹார்ட் நம்ம ஸ்தூல ரூபத்தில் கூடியது. சூக்ஷ்ம ரூபத்திலே இன்னொரு ஹிருதயம் இருக்குது. அதுலதான் இந்த பகவான் 3 ரூபங்களே இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதாவது நம்ம உடலிலே ஸ்தூல ரூபத்திலே நம்ம ஜீவன் இருக்கிறார். அந்த ஜீவன் எந்த அளவு இருப்பார்னா நம்முடைய கட்டை விரல் அளவு இருப்பார். அந்த ஜீவனுக்குள்ளே ஜீவனுடைய கட்டை விரல் அளவுக்கு பகவான் இருக்கிறார். அந்த ஜீவனுக்குள்ளே இன்னொரு ஹிருதயம் இருக்கிறது. அந்த ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கிறார். அந்த ஹிருதயத்துக்குள்ள இந்த மூல ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு, நம்ம அங்குஷ்ட பரிமாணம், நம்ம கட்டவரல் அளவு இருக்காரு. அந்த அளவுல இருக்கக்கூடிய ஒரு உருவம், தலையிலிருந்து கை கால் எல்லாமே நம்ம உடம்பு எப்படி இருக்கா அதே மாதிரி அந்த நம்ம ஜீவன் இந்த பிக்மின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பிக்மின்னு சொல்லலாம், அதை அந்த அளவுக்கு இருக்காரு. அவருடைய கட்டை விரல் எவ்வளவு இருக்கும், அந்த அளவு பகவான் உள்ள இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் எந்த அளவு நம்ம பரமாத்மா நம்ம உடம்புல எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, குதிரையுடைய கேசம், ஒரு கேசத்தை எடுத்துக்கணும், அதை பாதியை கட் பண்ணிடணும், மீதி பாதியை 100 கூறாக்கணும். 100 கூறாக்கி அந்த 100ல ஒரு கூறு எடுத்து அதை மீண்டும் 100 கூறாக்கணும். அப்ப எந்த அளவு இருக்கும், ஆட்டம், அணு, அந்த அளவுதான் பகவான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறார். பிராதேசமாத்த ஹிருதய வியாபக பிராதேச பரிமித ஸ்தானேஷாத்மக நம்ம சூக்ஷ்ம தேகத்திலே நம்ம ஜீவனுடைய ஹிருதயத்திலே பகவான் 3 ரூபங்களே இருக்கிறார். அது பிராதேச, மூலேஷ, அக்ரேஷ. இந்த அளவு தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 இந்த தெய்வங்களுடைய வேலை என்ன, அவங்களும் இந்த ஜீவனுக்கும் ஸ்தூல தேகத்துக்கும் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை கொடுக்கிறாங்க. தேகாங்குஷ்ட பரிமத ஜீவாந்தர்கத ஜீவாங்குஷ்ட பரிமத தேகத்தினுடைய அளவுல ஜீவனுடைய கட்டளவு பகவான் உள்ளே இருக்கிறார். அந்த ஜீவனுடைய உடம்புக்குள்ளே ஒரு ஹிருதயம், அந்த ஹிருதயம் தாமரை முக்கு போல் இருக்கிறது. அது நம்ம மேல் நோக்கி அதை திருப்பி வச்சு அதை மலர் செய்தால் உள்ளே எனக்கு மகரந்தம் இருக்கும். அந்த மகரத்துக்கு பேர் கர்ணிகான்னு பேர்.
அந்த மகரந்தத்துல அடி பாகத்துல தான் ஜீவன் இருக்கிறான். அதுக்கு மேல பகவான் மூலேஷ என்ற பெயர்ல இருக்கிறான். இந்த மூலேஷ நமக்கு விழிப்பு நிலை தரக்கூடியவர். அதுக்கு மேல அந்த தாமரை முக்கனுடைய டாப் போர்ஷன் இருக்குல்ல, அது வேறு அக்ரேஷான் பேரு. இந்த அக்ரேஷாங்கிறவர் கட்டைவனுடைய டாப்ல எவ்வளவு இது இருக்கும், நம்ம கட்டைவரல மேல் பகுதி எவ்வளவு இருக்கும், நம்ம கட்டையில இவ்வளவு இருக்குன்னா ஜீவனுடைய கட்டைவரல் மேல் பகுதி எவ்வளவு இருக்கும், அந்த அளவுல அக்ரேஷா என்ற பெயர்ல அங்கே இருக்கிறார். பிராதேஷங்கிறவர் அவர் அந்த அக்ரேஷங்கிறவர் நமக்கு கனவு நிலையை தருகிறார். இப்ப பிராதேஷக்கு என்ன வேலை? பிராதேஷ அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவருடைய அளவு எப்படின்னு சொல்லணும்னா, கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் 90 டிகிரியில் நீங்க இப்படி வச்சுக்கோங்க. கட்டை விரலும் 90, ஆள்காட்டி விரல் ரெண்டையும் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் உண்டான அந்த டிப்ல நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதோ அந்த லெங்க்ல பிராதேஷ என்ற பெயர்ல பகவான் இருக்கிறார். இது நம்ம கட்டை விரல பார்க்க கூடாது. ஜீவனுடைய அந்த ஜீவனே மொத்தம் உருவமே கட்டை விரல் அளவு. அந்த கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய உருவத்துல கை விரல் எவ்வளவு இருக்கும், அந்த விரல்கள் கட்டை விரலும் அந்த ஆள்காட்டி விரலுடைய டிஸ்டன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு, அவ்வளவுதான் பிராதேஷம். இந்த பிராதேசங்கர் பாத்தீங்கன்னா ஹிருதயம் பூரம் வியாபித்திருக்கிறார். அவருடைய வேலை என்ன? ஆழ்ந்த தூக்க நிலையை கொடுக்கிறார். ரொம்ப ப்ரிசைஸா சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ரொம்ப அதாவது ரொம்ப டீட்டெயிலா உள்ள போனோம் வச்சுங்களேன், எனக்கே சந்தேகம் இருக்கு. நான் சரியாதான் சொல்றேன்னா எனக்கே சந்தேகம் வந்துருது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஜீவனுடைய இருக்கக்கூடிய உடல் எதுக்குள்ள இருக்காங்கிறத ஒரு இடத்துல சொல்றாங்க. ஸ்தூல தேகம், நம்ம அன்னமய கோஷம், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய தேகம், இதுக்குள்ளே அனிருத்த தேகம் ஒரு தேகம், சூக்ஷ்ம தேகம் இருக்கிறது. அதுக்குள்ள லிங்க தேகம் இருக்கிறது. அந்த லிங்க தேகத்துக்குள்ளதான் ஜீவ ரூபம்னு, ஜீவ தேகம்னு ஒண்ணு, ஸ்வரூப தேகம் அல்ல ஜீவனுடைய தேகம், ஸ்வரூப தேகம், அதுதான் ஜீவன் இருக்கிறான். நம்முடைய ஸ்தூல உடல், அதுக்குள்ள அனிருத்த தேகம், அதுக்குள்ளே லிங்க தேகம், அந்த லிங்க தேகத்துக்குள்ள ஸ்வரூப தேகம். ஸ்வரூப தேகம்ங்கிறதா நம்ம ஜீவன் இருக்கக்கூடிய இடம். இது எப்போ ஜீவன் வெளியில வரணும்னா, அனிருத்த நம்ம இதுல பிராசம்யத்தில் பார்த்தோம் இல்லையா, அவர் லிங்க தேகத்தை உடைச்சிட்டு வரணும்னு. அதுக்கு முன்னாலே நம்ம சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் வெளியில வரணும், ஸ்தூல தேகத்தை விட்டு வெளியில் வரணும். அதுக்கப்புறம் அனிருத்த தேகத்தையும் உடைச்சிட்டு வெளியில் வரணும். அதுக்கப்புறம் லிங்க தேகத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும்? விரஜா நதியில போகும்போது அந்த லிங்க தேகம் விடுபடும். அப்போ அந்த ஸ்வரூப தேகம் தான் ஜீவன், அந்த சிவரூபத்தில் தான் ஜீவன் இருக்கிறான். அது அவனுடைய இடம். அது நம்ம பகவானை பக்கத்துல போகும்போதுதான் இந்த லிங்க தேகம் விடுபட்ட பிறகுதான் சுத்த சைத்தன்யமான தேகம். அதுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தமே கிடையாது, அதுக்கு தோஷமே கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா கலி தோஷம்லாம் நமக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தோஷம் அந்த அப்ராக்கிருத தேகம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் உண்ட தேகங்கள். அதுல என்னன்னு கோபம், எரிச்சல், தவனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த ஜீவ தேகத்துக்கு கிடையாது. அப்ராக்கிருத தேகம் பெயர். அது சாட்சாத் ஜீவனே அந்த தேகத்துக்குள்ள இருக்கிறார். அதுக்குள்ளே பகவான் இருக்கிறார். அதுக்குள்ளே இருக்க பகவான் என்ற 3 ரூபத்தில் இருக்கார். அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற ஹிருதயம் அது எவ்வளவு பெருசு இருக்கும், இமேஜின் பண்ணி வராங்க. நமக்கு இமேஜினேஷன் மேல போகுது. அந்த ஹிருதயம் தாமரை மட்டும் போல் இருக்கிறது. தாமரை மட்டும் அடிபாகத்திலே அந்த மகர்ந்தம் இருக்கக்கூடிய பெயர், அது கர்ணிகான் பெயர். அந்த இடத்துல மூலேஷ என்ற பெயரில் இறைவன் இருக்கிறான், விழிப்பு நிலை கொடுக்கிறார். அந்த தாமரை முட்டினுடைய மேல் பகுதியிலே அக்ரேஷா என்ற பெயரிலே இருக்கிறார். அந்த தாமரை முட்டு சுற்றிலும் இருக்கக்கூடியவர் பிராதேஷ என்ற பெயரில் இருக்கிறார். ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கிறார். அக்ரேஷா கனவு நிலை கொடுக்கிறார். இதுதான் இவ்வளவு தேசம் நம்ம சொன்னதுக்கு உண்டான ஹிருதய கமல கர்ணிகா மூலஸ்து மூலேசாத்மக. அதாவது கர்ணிகாங்கிற பகுதியில கீழ்பாகத்தில் இருப்பவர் மூலேஷா, மேலே இருப்ப அக்ரேஷா, சுத்தம் வியாப்திற்கு பிராதேஷா. அதனுடைய அளவு கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் 90 டிகிரியில் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த 2 டிப்புக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் பிராதேஷோட அளவு. நார்மலா அதுக்குள்ள இருக்கிற பகவான் அளவு
நான் சொன்ன மாதிரி குதிரை வாழ பாதையை கட் பண்ணி அதை 100 கூறாக்கி அதுல ஒரு கூறு எடுத்து அதை 100 கூறாக்கி அது எவ்வளவு அந்த அளவு பகவான் ஹிருதயம் இருக்கான். ஆனா அந்த ஹிருதயத்தில் துருண்டு இருந்தா கூட பரமாணு அணுவுக்குள்ள அணுவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த பரமாத்மா உங்களை மொத்தத்தையும் எல்லா உலகம் இந்த ஜீவனுடைய இந்த உடம்பு பூரா பிரகாசித்திருக்கிறார். இந்த ஜீவனுடைய உடல் ஒவ்வொருவருக்கும் மாறும், ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் மாறும். தாவர ஜங்காமத்துக்கும் உண்டான உடல் வேறு விதமா இருக்கும், பிராணிகள் உடல் வேறு விதமா இருக்கும், மனித உடல் வேறு விதமா இருக்கும். அந்த மனித உடலுக்கே இருக்கக்கூடிய தேகங்கள் மாறுபடும் என்பதாக சொல்லியிருக்கார்கள். ஸோ இதுதான் இதுவரையிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இன்னைக்கு சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீதி இருக்க போர்ஷன் அடுத்த பகுதியில் பார்ப்போம். குருராஜா அர்ப்பணமஸ்து. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும், என்னுடைய உரையில் தெளிவில் இல்லாமல் இருந்தாலும் தயவு செய்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இல்லை மெசேஜ் போடுங்க, குரூப்ல போடுங்க. கண்டிப்பா அதை நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்த நான் முயற்சி பண்றேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங், நுனிப்புள் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இது வெரி டீப் சப்ஜெக்ட், அவ்வளோ ஈஸியா புரியறதே இல்லை. அதுல அவங்க ஒவ்வொன்றுக்கும் எங்கெங்கயோ ரூட் எங்கேயோ போகுது, பெரிய பெரிய கிரந்தங்கள்ல போகுது. வேதம் சாமவேதத்தில் போகுது, நியாயசுதால போகுது, அப்புறம் இதுல ஹரிகதாம்சாரத்தில் போகுது. இந்த மாதிரி எத்தனையோ கிரந்தங்கள் உள்ள டீப்பா இருக்கிறதெல்லாம் குருராஜர் எடுத்து நம்ம கொடுத்திருக்காரு. அதுல ஹரிகம்சா அதுக்கப்புறம் அதனால அதுல இருந்து எடுக்கல. இதுதான் அவர் ஜன்னாசர் எழுதியிருக்காரு. ஆனா அதுல இதை பத்தி இன்னும் டீட்டெயில் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஹரிகம்சர்ல இன்னும் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை நான் இன்னும் படிச்சதில்லை. இப்ப இது சொன்ன உடனே எனக்கு இப்ப ஆர்வம் வந்துட்டு ஹரிகம்சாரம் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு. அதோட தமிழாக்கம் புஸ்தகம் இருக்குது, அதை வச்சு நான் படிச்சு பார்க்கறது முயற்சி பண்றேன். இதான் என்னால் முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்துட்டு புரிஞ்சுட்டால் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாளைக்கு மீதி பார்ப்போம். குருராஜா.